ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங், ஒன்லி ஃபார் பியூர் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. இட்ஸ் நாட் மணி மேக்கிங் வீடியோ. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு லைவில் வீடியோ போடுங்கன்னீங்க. இன்றைக்கி லைவில் எடுத்த வீடியோ பாருங்கள், மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட் டைம் வந்து 11 மணி. ஆக்சுவலாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பர்சனலாக மெயில் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட பேர் வந்து சில பேர் 50 பாயிண்ட்ஸு, சில பேர் 20 பாயிண்ட்ஸு, சில பேர் 70 பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலாக நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே, யாராவது ஒருத்தராவது ப்ராஃபிட் பண்ணிட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணால் அதுதான் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணி, பர்சனலாக நிறைய பேர் வந்து ஒரு சில பேர்லாம் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு 3 தடவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்டுக்காக முந்தானத்து பண்ண ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணி அவங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களாம். இன்னொருத்தர் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒரு இஎம்ஐயை கட்டினாராம். இன்னொருத்தர் வந்து ஒரு 1.5 வருஷம் கழித்து இனி தான் ஃபஸ்ட்டு டைம் ப்ராஃபிட் பண்ணுறாராம். நிறைய பேர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்க பர்சனலாக. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். மெயிலுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். யாருமே நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். யாராவது ஒருத்தராவது ப்ராஃபிட் பண்ண வைக்கணும். மார்க்கெட் ஆப்ஷன் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காது. எல்லாருமே போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணால் போதும்னு நினச்சேன். ஆனால் இத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்றது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தால் சொல்லிக் கொடுங்க. என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எனக்கு நான் சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனி என்னோடய சேனல் வந்து ப்ரொமோட் ஆகலைனாலும் சரி, வியூஸ் வரலனாலும் சரி, என் வீடியோ யாரும் பார்க்கலனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நான் என்ன மோட்டிவுக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணவோ அந்த மோட்டிவ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த மெயில்ஸ் எல்லாம் படிக்கும்போது பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டேன். இன்னும் நான் அந்த எமோஷனல் வந்து வெளியில் வரல. ஒரு மன திருப்தியாக இருக்குது எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணதை பார்த்து. இது தொடரணும். சேம் டைம் எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. டைம் வேல்யூக்கும் இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூக்கும், அதாவது ஐவிக்கும் டிவிக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். கமெண்ட்ஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு டைம் வேல்யூ பற்றியும் இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ பற்றியும் ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி பேச வராது. சொல்ல வரதை சிம்பிளாக சொல்லி முடிச்சிடணுன்றது தான் எப்பயுமே நான் யோசிப்பேன். சப்போஸ் இந்த வீடியோ லென்த்தாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஏன்னா 2-3 பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒரே ஒரு வீடியோ தான், என்னோடய மொத்த சேனல்லையே ஒரு வீடியோ தான் 20 மினிட்ஸ் தொட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் கேட்டதுனால தான். இந்த வீடியோவும் நீங்கள் கேட்டதுனால தான். ஸோ இந்த வீடியோ முன்ன பின்ன டைம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கு புரியலையோ அவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். ஏன்னா மறுபடியும் டைம் வேல்யூவை பற்றியும் இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூவை பற்றியும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கே போர் அடிச்சிடுச்சிங்க அதை பற்றி பேசி 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 பேசி. சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், எல்லாருமே என்ன கேட்குறீங்க டவுட்னா, நீங்கள் ஒரு சில வீடியோவில் வந்து ஒரு கேண்டிலோட ஹையையும் லோவையும் எடுக்கிறீங்க. அப்புறமா ஒரு சில வீடியோவில் வந்து ஸ்விங் ஹை லோவை எடுக்கிறீங்க. ஒரு சில வீடியோவில் வந்து ஐவியை வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளாக ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ மார்க்கெட் எப்படிங்க ரன் ஆகுது? இப்படி தானேங்க போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ என்னங்க இங்கே எப்படிங்க, இங்கே பாருங்கள், இப்படி தானே போயிட்டுருக்கு. கிளியர் தானே? அப்போது எனக்கு வந்து ஒரு 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 ஹை லோ வேணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கு, இங்கே ஒரு லோ வச்சுருக்கு. இது ஒரு கேண்டிலில் வச்சா என்ன, மல்டிபிள் கேண்டில்ஸில் வச்சா என்ன? நம்மளுக்கு தேவை கடைசியாக வந்த ஹையும் லோவும் தானே. இங்கே ஒரே கேண்டிலில் வச்சிருச்சு. ஸோ நான் நேற்று இந்த ஒரே கேண்டிலில் மெஷர் பண்ணி ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி 2 கேண்டிலில் வச்சுருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
நம்மளுக்கு தேவை ரீசெண்டாக வந்த ஹையும் லோவும், கரெக்டு தானே? ரீசெண்டாக வந்த ஹை லோ தான் நம்மளுக்கு தேவை. அது ஒரு கேண்டிலில் வந்தேன்னா 2 கேண்டிலில் வந்தேன்னா இப்போது எல்லாருக்கும் டவுட் கிளியர் தானே? எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து இதோட ஹை தேவை, ஓகேவா? கடைசியாக வந்த ஹை இது தான், கடைசியாக வந்த லோ இது தான். இங்கே வந்து 2 கேண்டிலில் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரே கேண்டிலில் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுது இல்லைங்களா? இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ரெண்டாவது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ எப்பயுமே வந்து நம்ம ஏன் அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதோட ரேட் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 60,000, ஓகேவா? இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோக்கு விற்கிறாங்க? ஒரு 1 லேக்குக்கு விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது அந்த 1 லேக் ப்ரைஸுன்னு வச்சுங்க, இன்றைக்கி இருக்க மார்க்கெட் வேல்யூ 1 லேக், ஓகேவா? இப்போ இந்த 1 லேக்கை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, ஒரிஜினல் ப்ரைஸு 60,000, அப்போது 40,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. இப்போது நீங்கள் டேரெக்டாக கம்பெனிலேயே போய் வாங்குறீங்கன்னா 1 லேக் 60,000க்கு உங்களுக்கு டேரெக்டாக கம்பெனிக்கு போகிறீங்க, யூஎஸில் இருக்க ஐஃபோன் கம்பெனிக்கு போகிறீங்க, 60,000 ரூபாய் கொடுத்து ஒரிஜினல் ப்ரைஸை கொடுத்து 60,000 ரூபாய் கொடுத்து ஐஃபோனை வாங்கிட்டீங்க, ஓகேவா? இப்போது அந்த ஃபோனை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, 61,000 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைப்பீங்க. எவனாவது வாங்குவானா? என்ன சொல்லுவாங்க? ஏண்டா அதே 60,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்க மாட்டேனா? நான் என்னத்துக்கு உங்கள்கிட்ட 61,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு 60,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனை வாங்குவான், கரெக்ட் தானே? எதுக்கு 61,000 ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட வாங்கணும்? அவனுக்கும் அந்த இடம் தெரியும், அவனும் போவான், அந்த 60,000 ரூபாய் கொடுத்து வாங்குவான். ஸோ எல்லாருமே இந்த 60,000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது என்ன ஆகும்? யாருமே விற்க முடியாது. எல்லாருக்குமே வந்து வெறும் பையர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. செல்லர்ஸ் நீங்கள் செல் பண்ணவே முடியாது. இல்லை, எல்லாருமே 60,000க்கு தானே வாங்குறாங்க. நீங்கள் எப்படி 61,000க்கு விற்க முடியும்? எல்லாருக்குமே தெரியும் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட்டில் அப்போ என்ன ஆகும்? லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணாதான் அது ஒரு மணி ஃப்ளோ இருக்கும், கரெக்ட் தானே? நீங்கள் சம்பாரித்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்தீங்கன்னா தான் அதுதான் எக்கனாமி, அதுதான் வந்து மணியோட ஃப்ளோ வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதனால் இப்போது அந்த 60,000 ரூபாய் ஃபோனை வந்து நீங்கள் 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது யாரோட தப்பு? உங்களோட தப்பு. அது 80,000 ரூபாய்க்கு போகும்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது யாரோட தப்பு? உங்களோட தப்பு, கரெக்ட் தானே? இப்போ புரியுதுங்களா? சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த 80,000 ரூபாய்க்கு என்னால் விற்க முடியல, நான் 60,000 ரூபாய் ஃபோனை 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா கம்பெனியாக பொறுப்பாகுது? கம்பெனி வந்து அந்த 20,000 ரூபாய் லாஸ் உங்களுக்கு கொடுக்கவா போகுது? நீ என்னத்துக்கு 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே தான் இன்றைக்கி வந்து என்எஸ்சி மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸுக்கு வந்து என்எஸ்சி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், 23,400 இப்போ மார்க்கெட் இருக்குது, கரெக்டாக? லைவில் தான் காமிச்சிட்ருக்கேன், லைவில் வீடியோ போடுங்கன்னு சொல்லாதீங்க, இது லைவ் மார்க்கெட் தான். 23,400 இப்போ மார்க்கெட் இருக்குது, ஓகேவா? 23,400 கீழே இருக்க 23,100, இப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 100 பாயிண்ட், ஓகேவா? அந்த 100 ரூபாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்எஸ்சி சொல்லுது, அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த 23,300 ரூபாய்க்கு இந்த 100 ரூபாய், இது ரெண்டுத்துக்குமே இல்லை வித்தியாசம் 100 ரூபாய். அப்போ 23,300 ஸ்ட்ரைக்குக்கு 100 ரூபாய் நான் தரேன். 200 ரூபாய்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 200 ரூபாய். அப்போ நான் 200 ரூபாய் தரேன். 23,100க்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 300 ரூபாய். அப்போ 23,100 ஸ்ட்ரைக்குக்கு நான் 300 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுது, அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ 350க்கு எவ்வளோ இருக்கும்? இப்போ 23,363 டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ 13 ரூபாய் தான் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். அப்போது எக்ஸ்பிரி அன்னைக்கு இந்த விலை எங்கே போய் முடியுதோ அந்த விலை, அந்த டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுதான் இதோட ஒரிஜினல் ப்ரைஸு, இந்த கான்ட்ராக்டோட ஒரிஜினல் ப்ரைஸு முடியும் போதுன்னு சொல்லி என்எஸ்சி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இதோட ஒரிஜினல் ப்ரைஸில் வாங்காமல் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைஸில் வாங்கிட்டு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னா எப்படி வந்து யார் பொறுப்பு எடுத்துக்க முடியும்? அந்த பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ப்ரைஸ் தெரியாமல் நீங்கள் பை பண்ணுறது அது உங்களோட மிஸ்டேக்கு. என்எஸ்சி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எக்ஸ்பிரி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. மார்க்கெட் எங்கே முடியுதோ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸை தான் இன்ட்ரென்சிக் வேல்யூக்குன்னு சொல்லி கொடுக்குது. அப்போது இப்போ உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட் இங்கே போவே இல்லை, இங்கே மார்க்கெட் இந்த ப்ரைஸுக்கெல்லாம் வரவே இல்லை, கரெக்டாக? இதெல்லாம் போகவே இல்லைல்ல. இந்த போகாத ஒரு ப்ரைஸுக்கு அவன் ஏன் பணம் கொடுக்கணும்? புரியுது இல்லையா? இது வந்து
23,900 போகும்னு சொல்லிட்டு நீங்களா ஜட்ஜ் பண்ணுறீங்க. இது உங்களோட ப்ரிடிக்ஷன். ஓகேவா? நீங்கள் 23,900 மார்க்கெட் போய்டும்னு சொல்லிட்டு இந்த 57 ரூபா கொடுத்து இது வாங்குனீங்கன்னா என்எஸ்சி எப்படி பொறுப்பாகும்? என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் கடந்து வந்திருக்கோ அதுக்கு மட்டும்தான் என்எஸ்சி காசு கொடுக்கும். ஏன்னா அந்த விலையெல்லாம் கடந்து வந்துருச்சு. இந்த விலையெல்லாம் இன்னும் போவே இல்லை, கடக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி வேல்யூ கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. அப்போது ஓடிஎம் வந்து அவுட் ஆஃப் த மணின்னு ஏன் சொல்கிறாங்க? இதுக்கும் இன்னைக்கு இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே போகும்னு நினச்சி நீங்கள் வாங்குனீங்க, அது போகலை, ஜீரோ ஆயிடுச்சு. அதுக்கு என்எஸ்சி எப்படி பொறுப்பாக முடியும்? அதே மாதிரி தான் புட்டு இந்த விலையெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துல கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,900 கீழே வந்து இப்போ 23,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ கீழே வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி இந்த ஓடிஎம்மை வாங்கினீங்கன்னா என்எஸ்சி எப்படி பொறுப்பாக முடியும்? அப்போ அவுட் ஆஃப் த மணிக்கு வேல்யூ இல்லாதானே. வேல்யூ இல்லாத ஸ்ட்ரைக்கை வாங்கினதுன்னா யார் பொறுப்பு? ஸோ வேல்யூ இல்லாத ஸ்ட்ரைக்கை ஏன் செல்லர் செல் பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், ஓஏன்றாங்க. இங்கே பாருங்கள், ஓஏல பாருங்கள் 23,372 கான்ட்ராக்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 70 ரூபாய்க்கு. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? செல்லர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐடிஎம் பாருங்கள், யாராவது செல் பண்ணியிருக்காங்களா? ஐடிஎம்மில் பாருங்கள் வெறும் 5,000, 9,000, 5,000, 7,000. ஏன்னா ஐடிஎம்மோட விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ இருக்கும். அதனால் செல்லர்ஸ் ஜாஸ்தி ஐடிஎம்மில் வர மாட்டாங்க. ஆனால் ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது இங்கே வந்து ஐவியே கிடையாது. சரி, ஆமாம், ஐவியே கிடையாது, வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அதனால இங்கே பாருங்கள் எத்தனை பேர் செல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேவா? சரி, இந்த ஓயெல்லாம் விடுங்க, அதை போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ புரியுதுங்களா? ஏன் இதுக்கு மட்டும் கொடுக்குதுன்னா இந்த விலையை கடந்து வந்திருக்கு, அதுக்காக அவன் கொடுக்குறான். இந்த விலைக்கெல்லாம் அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, லாஜிக்கலாகவே கிடையாது. ஸோ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இருக்குது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூனா என்ன அப்படின்றத இதுக்கப்புறம் டீட்டெயிலாக தெளிவாக கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியலன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். 100% நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதை பற்றி எந்த டவுட்டும் வேணாம். இப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். இப்போது 23,300 எவ்வளோ இருக்கான்? 275 ருபீஸ் இருக்கான். இது ஒரு ஐடிஎம் காலா? அப்புறம் ஒரு ஐடிஎம் புட்டு எடுத்துக்கலாம். இது எவ்வளோ இருக்கா? 306 ரூபா இருக்கா? இப்போது 306 ரூபா நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ப்ரீமியம் சேர்த்துனா எவ்வளோ வருது? 581 ரூபா வருதா? இப்போ இந்த 500க்கும் 300க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? ஸ்ட்ரைக் ரேஞ்சு 200. இப்போ நான் அந்த 200 வந்து, ஏன்னா இப்போ 300ல் மார்க்கெட் முடிஞ்சுன்னா இவனுக்கு 100 சரி, 400ல் மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்னா இவனுக்கு 100 கிடைக்கும், இவனுக்கு 100 கிடைக்கும். கரெக்டு தானே? இவனுக்கு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூக்கு 100 இருக்குது, 100 கிடைச்சிரும். அப்போ 100 200 நான் கழிச்சேன்னா 381 ருபீஸ் இருக்குது. இந்த 381 தான் டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூவை தான் ஓடிஎம்முக்கு கொடுக்குறாங்க. இவனுங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐடிஎம் காரனுங்க ஓடிஎம் காரங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 381 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது 300ஓட காலை தானே பார்த்தோம். இப்போ 300ஓட புட்டை பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது? 208 ரூபா. இப்போ 500 புட்டை பார்த்தோமா? இப்போ 500 கால் பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது? 174. எவ்வளோ பார்த்தோம்? 381 பார்த்தோம். இப்போ எவ்வளோ இருக்குது? 382 இருக்குது. இப்போ இதோட டைம் வேல்யூ எங்கே இருக்குது? புட்டில் இருக்கா? நான் சொன்ன மாதிரி இப்போ இவனுங்க வந்து இந்த 382 ரூபா யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த புட்டுக்கும் இந்த காலுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கழிக்கும் போது எவ்வளோ வந்துச்சு? 381 வந்துச்சு. இப்போ எவ்வளோ வருது? 382 வருது. ஸோ டைம் வேல்யூ அதாவது ஐடிஎம்மில் இருக்க டைம் வேல்யூ எங்கே போகுது? ஓடிஎம்முக்கு போகுது. ஓடிஎம்மில் இருக்குது இப்போது. அப்போது எக்ஸ்பிரி அன்னைக்கு இவன் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதாவது 582 ரூபா. 582 ரூபாயில் உங்களுக்கு 200 ரூபா தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 382 ரூபாய் இருக்காது. இவங்கிட்டே 382 ரூபாய் இருக்காதுன்னா இவன் தானே இவனுக்கு தரான். அப்போ இங்கே ஆஸ் யூஷுவலாக 0 தானே ஆகணும். இப்போ புரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ, டைம் வேல்யூ. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ஏன் ஒர்க் ஆகுது, இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ எப்படி எடுக்கணும், டைம் வேல்யூ எப்படி எடுக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸாம்பிளை மார்க்கெட்டில் பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ லைவ் மார்க்கெட்டு 13ஆம் தேதி. இப்போ நான் வந்து 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஹை எவ்வளோ வச்சுருக்கான்? 23,487 வருங்க. 23,487
487. இப்போ இதில் 23,400 கால் வந்து ஏடிஎம். கரெக்டாக? இது இப்போதைக்கு இது இது நீங்கள் ஐடிஎம்மாக கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு கீழே இருக்க எல்லாமே ஐடிஎம் தான். அதாவது இந்த ஏடிஎம்முக்கும் ஐடிஎம்முக்கும் நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். 23,300 ஐடிஎம். ஏடிஎம் அப்படின்றது ஒன்றும் மார்க்கெட்டில் கிடையாது, அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணாம், நம்ம மறுபடியும் அந்த டாபிக்குள்ளே போனால் போயிட்டு உங்களை குழப்ப வேணாம். இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 23,300 தான் ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் 23,400 கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஏன் 400 எடுக்காமல் 300 எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. இவ்வளோ தான் மேட்ரு, அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு முடிஞ்சால் அதே எடுத்துங்க. இப்போ நான் 23,300 காலை எடுக்கிறேன். ஓகேவா? 487 பார்த்தோமா? இப்போ நான் வந்து 23,487 ஹை வச்சிருக்கு. இப்போ 23,300 ஸ்ட்ரைக்கர் லெஸ் பண்ணனா எனக்கு 187 ருபீஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 187 ருபீஸை இங்கே நான் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக? எத்தனை மணிக்கு இதை நான் பண்ணுறேன்? 9:20 பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி நடந்து போனதை ரீப்ளே போட்டு உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது எதுக்கு, நான் லைவாகவே காமிச்சிடுறேன், பார்த்துங்க, எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்க, 9:20க்கு நான் இப்போ இதை நம்ம வந்து 9:20க்கு எடுத்திருக்கோம். ஏன் 9:20க்கு எடுத்தோம்னா 9:25க்கு ஒரு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கான். அப்போ மேலே போகிற மாதிரி இருக்கான்னா இந்த லோ கன்ஃபார்ம் தானே. இப்போ மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ஹை உடைய போகுதுன்னு தானே அர்த்தம் தான், ஆனால் தெரியாது நம்மளுக்கு. சரியா? அதுக்காக நான் 187 இங்கே மார்க் பண்ணுறேன். அப்போது இதோட விலை எவ்வளோ இருக்குது? 320 ரூபா இருக்குது. அப்போது 320 ரூபா மைனஸ் 187னா எக்ஸ்ட்ரா 133 ரூபா இருக்குது. இந்த 133 ரூபாவை தான் எல்லாருமே போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த 133 ரூபா நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. இந்த 133 ரூபா வந்து டைம் வேல்யூ, இது நம்மளுக்கு தேவையே இல்லை, அதை மறந்துடுங்க. அந்த 133 ரூபா எங்கே இருக்குது? ஓடிஎம்மில் இருக்குது. அது என்றைக்கா இருந்தாலும் கரைக்க தான் போகிறோம். அந்த 187 நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தேவை 133 நம்மளுக்கு வேணாம். இந்த 187 தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா? இந்த 100 எக்ஸ்ட்ரா இருக்குது, அது 300 ரூபாயில் இருந்தால் என்ன, 400 ரூபாயில் இருந்தால் நம்மளுக்கு தேவை 187 ரூபா. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட வந்து 320 இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் 187. அப்போது நான் எப்படி இந்த 187க்கு வராமல் நான் எப்படி வாங்குறது? 187க்கு வந்தால் தானே நான் வாங்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போது இங்கே ஆப்ஷன் செயினில் பாருங்கள், ஆப்ஷன் செயின் எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க? 400 450, 500 550, 600 650, 50 ரூபா வித்தியாசத்தை தானே கொடுத்துருக்காங்க. அப்போது மார்க்கெட் 400க்கு வரணும், அப்புறம் 450க்கு வரணும், 500 வரணும். இப்படி தானே ஒர்க் ஆகுது. அப்போது 50 பாயிண்ட்ஸாக தானே ஆப்ஷன் செயின் ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 50 பாயிண்ட்ஸை ஆட் பண்ணுறேன். 187 + 50 237. 237 ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறமா எவ்வளோ? 287. அப்புறமா எவ்வளவு? 337. அதுக்கப்புறமா எவ்வளவு? 287. சாரி, 387. ஓகேவா? இப்போது இது நம்ம எப்போ லைன் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம்? 9:20க்கு. இப்போது 9:25க்கு இவன் பிரேக் பண்ணிட்டான், 337 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் 337க்கே வாங்க முடியாமல் 340க்கே வாங்கிட்டீங்கன்னு வைப்போம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்பவுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ டைம் வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் இடிக்கும், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் இடிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், வாங்கின விலையிலேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் 38க்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு 48 பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஹை 53, கிட்டத்தட்ட 37 47 16 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் வாங்கினது வந்து 10 பாயிண்ட் மேலே போனாலே நீங்கள்
வாங்கின விலைக்கே ஸ்டாப் லாஸ் போட்டுருணும். அப்போது உங்களுக்கு இந்த என்ட்ரியில் நோ லாஸ் நோ கெயின், நீங்கள் ₹1 கூட நஷ்டம் ஆகலை. அப்படியும் நீங்கள் 37 ரூபாய்க்கு வாங்க முடியலன்னு 340 ரூபாய்க்கு வாங்கி 37 ரூபாய்க்கு போட்டிருந்தேங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் தான் லாஸ். இது பெரிய லாஸே கிடையாது. ஸோ இன்றைக்கி காலில் உங்களுக்கு என்ட்ரி எடுத்தீங்க, அப்புறமா மறுபடியும் நோ லாஸ் நோ கெயினுக்கு வெளில வந்துட்டீங்க. காலை பார்த்தாச்சு. இப்போ புட்டை பார்க்குறோம். ஏன் இந்த லோவை எடுத்தேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த லோ எவ்வளோ இருக்குது? ₹417. 23,417 ரூபா. இப்போ இதுக்கு மேலே இப்போ இந்த 400 சில பேர் ஏடிஎம்மாக எடுத்துக்குவாங்க. அதனால் இதில் வந்து 400 கால் புட்டை தான் இப்போ ஏடிஎம்மாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக்கு தான் ட்ரேட் பண்ணுவேன். அப்போ நான் 23,500 தானே எடுக்கணும். சரி, 23,500 புட்டு ஐடிஎம்மை 23,417 லெஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 83 ரூபா கிடைக்குது. ஓகேவா? 23,500 புட்டை எடுத்துக்கிட்டேன். நான் 87 ரூபா மார்க் பண்ணுறேன். ஓகேவா? 87 ரூபா மார்க் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ விலை எங்கே இருக்குது? இப்போ 925க்கு உங்களுக்கு அங்கே ஸ்டாப் லாஸ் இடிச்சிருச்சு. கால் புட்டு ஒரே டைமில் மார்க் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் பக்கத்துலேயே. ஓகேவா? இந்த பக்கம் ஸ்பாட்டு கால் புட்டு முடிஞ்சால் 3 சார்ட் வச்சிங்க, இல்லைனா கால் புட்டை மார்க் பண்ணி வச்சிங்க. ஒன்ஸ் ஒரே வாட்டி காலையில் ஒரு லெவலில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ட்ரேட் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறமா இங்கே பாருங்கள் 87 புட்டேன். பட் இங்கே விலை எவ்வளோ இருக்குது? 257 இருக்குது. அப்போது வந்து நான் வந்து ஒரு 187 100 பாயிண்ட்ஸ் சேர்த்திக்கிறேன். 50-50 போட தேவையில்லை. ஏன்னா இப்போ இங்கே போட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே நான் 137 மார்க் பண்ணலாம். விலையே வரலையே, சும்மா என்னத்துக்கு நாங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு இந்த 87ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இதோட ஒரு 50 மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 237 ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகிடுது. கரெக்டாக 237 ரூபாய்க்கு பை ஆகிடுச்சா? 237 ரூபாய்க்கு பை பண்ணிட்டீங்களா? பாருங்கள் எப்படி டச் பண்ணிட்டு போயிருக்கான். அடுத்து எங்கே போகணும்? மார்க்கெட் 50 பாயிண்ட் மேலே போகும். அப்போது அடுத்து உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கணும்? 287 இருக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கேன்? சம்டைம்ஸ் இந்த டார்கெட் போகாமல் கூட வரும். அப்போ நீங்கள் இந்த ரீசண்டாக வந்த ஹையை டார்கெட்டாக வச்சுக்கணும். இங்கே வாங்குறீங்கன்னா இந்த ஹை டார்கெட். இப்போது இங்கே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஹை தான் டார்கெட். கரெக்டாக அந்த ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா? ஸோ 287க்கு வாங்கினா 50 பாயிண்ட்ஸ் மேலே தான் கொடுப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. ரீசெண்டாக வந்து ஹையில் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் போக 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 சூப்பர்பாக மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அக்யூரேட்டாக ஜட்ஜ் பண்ண அளவுக்கு நான்லாம் வந்து 50 பாயிண்ட்ஸில் கொடுப்பேன். மறுபடியும் இதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகும்போது மறுபடியும் என்ட்ரி எடுப்பேன். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே கேட்குற ஒரு டவுட்டை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபைடாக நான் சொல்லிட்டேன். இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன அப்படின்றத தெளிவுபடுத்திட்டேன். இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் என்எஸ்சி கொடுக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ரென்சிக் வேல்யூவை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எடுத்தும் காமிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி 50 பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இன்னொரு 50 பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். 287னா 337, ஆல்மோஸ்ட் 50. இங்கே ஒரு 50 பாயிண்ட், இங்கே ஒரு 50 பாயிண்ட், 100 பாயிண்ட். ஒரு லாட் ட்ரேட் பண்ணிங்கன்னா 6,500 ஒரே ஒரு லாட் ட்ரேட் பண்ணிங்கன்னா 6,500. ஸ்டாப் லாஸ் 0. ஸ்டாப் லாஸ் ₹1 லாஸ் கிடையாது உங்களுக்கு. இது வாங்குறதுக்கு எவ்வளோ? 12,000 இருந்தால் 6,500 லாபம். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணாம். இவ்வளோ தான். வெரி வெரி சிம்பிள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? ஏன் மறுபடியும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த வீடியோவை இன்னும் 2-3 தடவை பாருங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் நம்ம டைம் வேல்யூவை பற்றி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவை பற்றியும் திருப்பி நம்ம அதே பேச வேணான்னு தோணுது. நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும். உங்களை எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இதிலே தான். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் குழப்பவோ உங்களை மிஸ்டைரக்ஷன் பண்ணவோ நான் விரும்பலை. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வச்சு டைம் வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைம் வேல்யூவும் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவும் டுவர்ட்ஸ்
எக்ஸ்பீரியன் நோக்கி எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஏன் வந்து நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்கிறேன், ஏன் நான் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க, ₹1 ₹2 நஷ்டம் உங்கள் விலைக்கு கீழே வந்துச்சுன்னா உடனே வெளில வந்துடுங்க ஏன் சொல்கிறேன்னா, ப்ரீமியம் கரைஞ்சிட்டே இருக்கும். இவன் ₹300 இருப்பான், ஒருத்தன் ₹500 இருப்பான். 2 பேரும் அப்படியே கரைஞ்சி வந்து ₹100க்கு வருவாங்க. ₹100லேருந்து ஒருத்தன் ₹120 போவான், ஒருத்தன் 0 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி ட்ராவல் ஆகி போகுது, ப்ரீமியம் டுவர்ட்ஸ் எக்ஸ்பிரி எப்படி நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போடலான்னு தான் பிளான் பண்ணேன் ஆக்சுவலி. ஆனால் நிறைய பேர் திருப்பி நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு போட்ட வீடியோ வந்து எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சோ, நிறைய பேர் புரியல, எனக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதும் அவங்களுக்கும் இப்போ ப்ராஃபிட் பண்ணவங்களை பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, புரியலன்றவங்க புரிஞ்சிடுச்சு நானும் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லும்போது இன்னும் ஹாப்பி ஆகிடும்ல. அவங்களுக்காக ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டுடலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டு உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. கற்றுக்கிட்டீங்க, எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். புரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒன்றுக்கு 2 தடவை பாருங்கள். புரியலன்னா அகைன் அதே தான் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த ப்ரீமியம் எப்படி ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன் நோக்கி போய் 0 ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் உங்கள் எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். உங்களெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வீடியோவாக அது இருக்கும். அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தெளிவு வந்துடும் உங்களுக்கு. ஆப்ஷன் ப்ரீமியம் மேலே ஒரு தெளிவு வந்துடும். ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் மார்க்கெட்டு இயங்குது அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, வெறும் மேக்ஸை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி எந்த கான்செப்ட்ஸையும் உள்ளே கொண்டு வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் பல நாளாக புழக்கத்தில் இருக்க எந்த கான்செப்டையும் நம்ம போடலை, எந்த இண்டிகேட்டரையும் போடலை, யாரையுமே மிஸ்கைட் பண்ணலை. என்ன இருக்கோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது ஒர்க் ஆகுதுன்றத ப்ரூஃபும் சொல்லிட்டோம். சரி, ஓகேவா? நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.